தனுசு ராசிக்காரர்களே, 2026 குரு பெயர்ச்சியில் 8ஆம் இட குரு என்று பயப்படுகிறீர்களா? எல்லாமே போய்விடுமோ என்று ஃபீல் பண்ணுறீங்களா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? மறைந்த குரு. ஆனாலும் மறைமுக லாபங்கள், திடீர் பணவரவு, பூர்வீக சொத்து கைக்கு வரும் யோகம், வெளிநாட்டு வாய்ப்புகள், எதிரிகளை அமைதியாக ஜெயிக்கும் காலம். ஜூன் 2, 2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகி அங்கு உச்சம் அடைந்து விட்டார். ஆனா இந்த டிரான்சிட்ல ஒரு தவறான ஃபைனான்ஷியல் டிசிஷன், ஒரு அவசர முடிவு, ஒரு தவறான நம்பிக்கை பெரிய பிரச்சனையையும் உருவாக்கலாம். அப்படினால் யாருக்கு லாபம், யாருக்கு எச்சரிக்கை, எந்த காலம் ஜாக்பாட் மாதிரி இருக்கும், அக்டோபர் 30க்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கடைசியில் உங்களுக்கான பவர்ஃபுல் பரிகாரமும் இருக்கிறது. குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகி அங்கு உச்சம் அடைந்தால் குருவின் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். ஆனால் தனுசு ராசிக்கு இது 8ஆம் இட குரு. பொதுவாக 8ஆம் இட குரு என்றால் பொருளாதார தடைகள், மன அழுத்தம், மறைமுக பிரச்சனைகள், எதிர்பாராத செலவுகள் என்று சொல்வார்கள். ஆனா இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த குரு உங்களுடைய ராசிநாதன். அதனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சரிசெய்யும் மனவலிமை உங்களுக்கு இருக்கும். கீழே விழுந்தாலும் மீண்டும் எழும் சக்தி இந்த டிரான்சிட்ல உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இட குரு என்றாலே பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? குரு தனது உச்சவீடான கடகத்தில் அமர்கிறார். அதனால் திடீர் பணவரவு, ஆன்மீக முன்னேற்றம், மறைந்திருந்த வாய்ப்புகள், எதிர்பாராத உதவிகள் இவை கிடைக்கும். ஆனா ஒரு முக்கிய வார்னிங் இருக்கு. நண்பர்கள், உறவினர்கள், நம்பிக்கை வைத்தவர்கள் என்று யாருக்காகவும் கட்டாயம் பிணையம் இடாதீர்கள், கேரண்டி கொடுக்காதீர்கள், பெரிய ஃபைனான்ஷியல் ரிஸ்க் எடுக்காதீர்கள். அப்படி செய்தாலும் பிரச்சனை அவர்களுக்கு இல்ல, உங்களுக்குத்தான் வரும். குருவின் பவர்ஃபுல் பார்வை பலன்களால் உங்களுக்கு ஹிடன் ஜாக்பாட் கூட கிடைக்கலாம். இந்த டிரான்சிட்ல குரு 5ஆம் பார்வை 12ஆம் வீடு, 7ஆம் பார்வை 2ஆம் வீடு, 9ஆம் பார்வை 4ஆம் வீடுகளை பார்க்கிறார். இதுதான் இந்த டிரான்சிட்ல பிகஸ்ட் பாசிட்டிவ். 12ஆம் வீடு மீது விழும் குரு பார்வையால் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மீது கவனம் வரும். அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் குறையும். சிலருக்கு வெளிநாடு, வீசா, ஃபாரின் எஜுகேஷன் யோகமும் அமையும். 2ஆம் வீடு மீது விழும் குரு பார்வை இது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன் என்றால் 2ஆம் வீடு பணம், குடும்பம், வாக்கு, சேமிப்பு இதையெல்லாம் குறிக்கும். இதனால் பணவரவு சீராக இருக்கும், குடும்ப ஆதரவு கிடைக்கும், வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும், அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவீர்கள், நிலுவையில் இருந்த பணமும் கைக்கு வர வாய்ப்பு உள்ளது. 4ஆம் வீடு மீது விழும் குரு பார்வையால் 4ஆம் வீடு என்பது வீடு, வாகனம், மன அமைதி, தாய் இதை குறிக்கும். இதனால் மன அமைதி கிடைக்கும், தாயாரின் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், சொத்து பிரச்சனைகள் தீரும், புதிய வீடு வாங்கும் வாய்ப்பு. சிலர் தங்களின் வீட்டை விரிவுபடுத்துவார்கள், புதிய வாகனம் வாங்குவார்கள். 2026ல் நடந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. ஆனால் இந்த ஒரு தவறு மட்டும் செய்தால் தொழிலில் பிரச்சனைகள் உருவாகலாம். ஆம், இந்த டிரான்சிட்ல புதிய தொழில் ஆரம்பிப்பதை விட இருக்கும் தொழிலை ஸ்ட்ராங்கா வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் மிக முக்கியம். ஏன் என்றால் சனி உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் பிறர் பேச்சை கேட்டு திடீர் பிசினஸ் சேஞ்ச் செய்தால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளது. சொந்த தொழில் செய்பவர்கள் கஸ்டமர் ட்ரஸ்ட் பெறுவீர்கள். பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் செல்லும், புதிய கான்டாக்ட்ஸ் வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக ஆடைத்துறை, ஆபரணத்துறை, உணவுத்துறை இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஆனா தேவையில்லாத லோன் வேண்டாம், பெரிய முதலீடு வேண்டாம், ஓவர் எக்ஸ்பான்ஷன் வேண்டாம். நிதானமாக செயல்பட்டால் நல்ல growth கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன், அப்ரிஷியேஷன், புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, விசா அப்ரூவல், ஆஃபிஷியல் டிராவல் போன்ற யோகமும் அமையும். மேலும் ஆராய்ச்சி, ஜோதிடம், யோகா, தத்துவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது பவர்ஃபுல் பீரியட் ஆக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தவரை வெளிப்படையான முன்னேற்றம் சற்றே மந்தமாக இருந்தாலும் மறைமுக லாபங்கள், இன்சூரன்ஸ் மணி, டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு உள்ளது. மேலும் பூர்வீக சொத்து விவகாரங்களில் இதுவரை இருந்த சிக்கல்கள் மறைந்து உங்களுக்கு உரிய பங்குகள் வந்து சேரலாம். தன யோகம் மிகவும் ஸ்ட்ராங் இருக்கு. இதுவரை தடைப்பட்ட பணம் கைக்கு வரும். சிலருக்கு வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் போன்றவை நடக்கலாம். ரியல் எஸ்டேட் துறையினருக்கு பெரிய ஒப்பந்தங்கள், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆனா குருவின் பார்வை உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல பலன்களை கொடுத்தாலும் அவர் 8ஆம் இடத்தில் மறைந்துள்ளார் என்பதை மறக்காதீர்கள். அதனால் போலியான ஃபைனான்ஸ் ஸ்கீம்ஸ், ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். பண விஷயத்தில் எந்த அவசர முடிவுகளும் எடுக்க வேண்டாம். குரு உங்கள் 2ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். என்றாலும் 8ஆம் வீட்டு குருவால் குடும்ப வாழ்க்கையில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். ஏன் என்றால் உங்கள் மனநிலையை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம்.
அதனால் பொறுமை, கிளியர் கம்யூனிகேஷன் மிக முக்கியம். திருமண வாழ்க்கையில் ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவிர்க்க வேண்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு தாமதம் இருக்கலாம், ஆனால் நல்ல மேட்ச் கிடைக்கும். குரு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் மாணவர்களுக்கு கல்வி தடைகள் குறையும். ஃபாரின் எஜுகேஷன் வாய்ப்பு வரும். டிஸ்டன்ஸ் லர்னிங் ஃபேவரபிள் ஆகும். ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம். 8ஆம் வீட்டில் குரு இருப்பதால் ஆரோக்கியத்தில் வயிறு, நரம்பு, மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஹெல்தி ஃபுட், யோகா, மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். அதிக டிராவல் உடல் சோர்வு தரலாம். ரெஸ்ட் மிகவும் அவசியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 30, 2026க்கு பிறகு குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு செல்கிறார். இந்த காலத்தில் குரு உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பார். அதனால் முயற்சிகள் வெற்றி பெறும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வார்கள். கருத்து வேறுபாடுகள் குறையும். ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாபம் தரும். இந்த 2 மாதம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பீரியட். ஜனவரி 2027க்கு பிறகு குரு மீண்டும் கடகத்திற்கு வக்ரமாக வருகிறார். இந்த காலத்தில் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்கள் வேலை, உங்கள் growth இதில் மட்டும் ஃபோக்கஸ் செய்யுங்கள். அப்படி செய்தால் ஃபியூச்சர் செக்யூர் ஆகும். பொருளாதாரம் ஸ்டேபிள் ஆகும். 8ஆம் இட குருவால் வரும் தடைகள் குறைய ஆகர்ஷண பைரவரை விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். மேலும் சித்தர் ஜீவ சமாதிகளுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவது தடைகளை நீக்கும். இந்த 2026 குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு மறைமுக வெற்றிகளை தரும் பவர்ஃபுல் டிரான்சிட். ஆம், 8இல் குரு இருந்தாலும் உச்சகுரு, ராசிநாதன் குரு பார்வை பலன் இவை காரணமாக பணவரவு, சொத்து சேர்க்கை, ஆன்மீக முன்னேற்றம், வெளிநாட்டு வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். ஆனா அவசரம் வேண்டாம், ஓவர் ட்ரஸ்ட் வேண்டாம், ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். திட்டமிட்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் பெரிய உயரம் அடையலாம். இந்த பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிவிட்டதா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆயிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து மகர ராசி 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க மறக்காதீர்கள். இங்கு சொல்லப்பட்டவை பொதுவான ஜோதிட விளக்கங்கள் மட்டுமே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். நன்றி. வியாசா ஸ்ரீயின் வணக்கம்.